நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவச்சந்திரனே போற்றி போற்றி. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/5/2026 திங்கட்கிழமை ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:56க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:39 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 10:42 வரை பரிக்கம், பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 2:39 வரை கரசை, பின்பு மாலை 3:40 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 9:29 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய நாளுக்கான சிறப்புகள். 4/5/2026 திங்கட்கிழமையன்று கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இந்த நாளில் சூரிய வழிபாடு, சிவன் கோவில் அபிஷேகம் மற்றும் தானங்கள் செய்வது சிறப்பு. அனுஷ நட்சத்திரமும் திருத்தியை திதியும் இணைந்து வருவதால் அக்னி தோஷ நிவர்த்திக்கும், ஆரோக்கியம் பெருக்கவும் பராசக்தி நவகிரக வழிபாடு சிறந்தது. தானம் என்பது இந்த நாட்களில் தண்ணீர் தானம் செய்வது ஜல தானம் என்று சொல்வார்கள். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், பராசக்திக்கு ஆராதனை மற்றும் நவகிரகத்தில் சூரியனுக்கு அர்ச்சனை செய்யலாம். தானங்கள் என்று சொல்லப்படுவது வெல்லம், பானகம் மற்றும் இளநீர் தானம் செய்வது கத்திரி வெயிலின் உஷ்ணத்தை குறைத்து நற்பலனை தரும். பஞ்சாங்க விசேஷமாக சொல்லப்படுவது திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் திருதியை திதி. அக்னி நட்சத்திரம் என்று ஆரம்பமாவதால் இந்த அக்னி நட்சத்திர நாளில் வீடு கட்ட ஆரம்பிப்பது, தொழில் தொடங்குவது மற்றும் நிலம் வாங்குவதற்கு சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலான பெரிய கோவில்களில் சித்திரை திருவிழாக்கள் நிறைவடைந்து அக்னி நட்சத்திரத்திற்கான சிறப்பு வழிபாடுகள் ஆரம்பமாகும் காலம் இது. உங்கள் வீட்டின் அருகில் உள்ள சிவாலயம் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து
ஏழைகளுக்கு பனை வெல்லம் அல்லது பானகம் தானம் செய்யலாம். சுபமான காலம் அபிஜித் காலம் காலை 11:40 முதல் 12:30 வரை. அமிர்த காலம் காலை 3 முதல் 4:48 வரை. பிரம்ம முகூர்த்தம் காலை 4:14 முதல் 5:02 வரை. ஆனந்ததி யோகம் மானசம் காலை 9:57 முதல். இன்றைய நாளுக்கான லக்ன விவரங்கள். அதிகாலை 4:30 முதல் 6:10 வரை மேஷ லக்னம். காலை 6:10 முதல் 8:05 வரை ரிஷப லக்னம். காலை 8:05 முதல் 10:15 வரை மிதுன லக்னம். காலை 10:15 முதல் 12:25 வரை கடக லக்னம். மதியம் 12:25 முதல் 2:40 வரை சிம்ம லக்னம். 2:40 முதல் மாலை 5 மணி வரை கன்னி லக்னம். மாலை 5 மணி முதல் இரவு 7:20 வரை துலாம் லக்னம். 7:20 முதல் இரவு 9:40 வரை விருச்சக லக்னம். இரவு 9:40 முதல் 11:55 வரை தனுசு லக்னம். இரவு 11:55 முதல் காலை 1:20 வரை மகர லக்னம். அதிகாலை 1:20 முதல் 2:50 வரை கும்ப லக்னம். அதிகாலை 2:50 முதல் 4:30 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் பத்மத்வஜாய வித்மாகே ஹேம ரூபாய தீமாகி தன்னோ சோம பிரசோதியாத் என்று வழிபடுங்கள். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களாக பார்க்கும்போது எதிர்பாராத வகையில் சில பணம் செலவாகுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதிலும் பொறுமை நிதானத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்படாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய செலவுகளை கொண்டு போய்விடும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பக்குவமாக அவர்களிடம் பேசி சமாளிக்க வேண்டிய நாள். அவர்களிடத்தில் சற்று அடம் பிடிவாதம் வெளிப்படலாம். குழந்தைகளுடைய விஷயங்களில் நீங்கள் மிக மிக கனிவாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலற்ற தன்மை இருக்கும். எப்பொழுதும் யதார்த்தமாக சகஜமாக பேசுவீர்கள். இருந்தாலும் யாராவது ஒருவர் மனம் புண்படியாக சில வார்த்தைகள் விடுவீர்கள். அது உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த நாள் பேசக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அவாய்ட் பண்ணிடுங்க. அதிகமா பேச வேண்டாம். வீட்டுல மட்டும் இல்ல, வெளியிடங்களையுமே மேஷராசி அன்பர்கள் பொறுமையாக ஒரு கருத்துக்களையும் நம்ம பேசினா இது எந்த அளவுக்கு சரியா வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசினா போதும். அதே மாதிரி வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா வர மக்களை அனுசரிச்சு நடந்துக்கணும், அன்பா பேசணும்.
அவங்க கிட்ட வெறுப்பையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தையோ மன வேதனையோ வெளிப்படுத்தாதீங்க. இது கோடை காலம், தீட்சணை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த சித்திரை மாதம்ங்கிறது சூரிய பகவானுடைய ஆதிக்கம் உச்சத்துல இருக்கும். அவருதான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறாரு. இயல்பாகவே கோபக்காரர்கள் தான், பிடிவாத குணம் கொண்டவர்கள் தான் மேஷராசி அன்பர்கள். இருந்தாலுமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். வெயிலும் சுட்டெரிக்கும். உங்களுக்கு இயல்பாக ராசியிலேயே அவர் உச்சத்துல இருக்கிறாரு. கோபத்துக்கு சொல்லவே வேண்டாம், அளவே இல்லை. சடனா திடீர்னு வரும் கோபம், புயல் மாதிரி வந்து உடனே சமாதானம் ஆயிடுவீங்க. ஒரு சில காரியம் நடந்து முடிந்த பிறகுதான் யோசிப்பீங்க, இதை நம்ம செஞ்சிருக்க வேண்டாமேன்னு. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வந்துடும். கவனமா இருங்க. வேலைக்கு போறவங்க அலுவலக காரியங்கள்ல உங்களுடைய பாஸ் கொடுக்கக்கூடிய வேலைகளை, மூத்த அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பணியை, அதனுடைய தன்மைகளை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். உங்களுக்கு எப்பொழுதும் எல்லாம் தெரிந்தது போலவே நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்துடும். அதை திருப்பியுமே சரிப்படுத்த முடியாது. ஆக ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. எல்லா விஷயமும் தனக்கும் தெரியும் என்கிற எண்ணத்தோடு வேலையில ஈடுபடாதீங்க மேஷராசி அன்பர்களே. இந்த விஷயம்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெரியாததை கூட தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. தெரிஞ்ச காரியத்தை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாம உங்க பாஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. மற்றவங்க எல்லாரும் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சு பேசுற மாதிரி இருக்கும். யாருடைய வம்புக்கு தும்புக்கும் போகாதீங்க. யாருக்கிட்டவும் நீங்க உங்களுடைய சொந்த விஷயத்த பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட் சர்க்கிளையுமே சரி, உறவினர்கள் இடத்துலயுமே சரி, விலகி இருங்க. உங்களை பத்தின ரகசியங்கள் வெளிப்படாதபடி பார்த்துக்கிறது விசேஷம். மேஷராசி அன்பர்களே, செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் விவேகமாக இருக்கணுங்க. அதிலும் கடன் பற்றிய பய உணர்வுகள் இருக்கும். யாரிடத்திலாவது கடன் வாங்கணும்ன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் மிக மிக தீர்க்கமாக சிந்தித்து பொறுமையாக அமைதியாக ஒரு நல்ல முடிவெடுத்து செய்தால் நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை நீங்க பேசுனீங்க, ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னா அது ஹெட் ஆபீஸ் வரைக்கும் போயிடும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேலையிலேயே சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. சில ப்ரெஷரைஸ் அதிகமாகும், அழுத்தம் அதிகமாகும். ஆக இந்த நாள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளை தக்க வச்சுக்கலாம். சந்தேக உணர்வுகளை அவாய்ட் பண்ணுங்க. யார பத்தியும் சந்தேகம்ன்றதே இருக்கக்கூடாது. திடீர்னு வெளியூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் வரும். உங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இந்த கோடை வெயில் காலம் காரணமா ரொம்ப மன அழுத்தத்தோட இருப்பீங்க. உடம்புல பலகீனம் இருக்கும், மனச்சோர்வு இருக்கும், உடல் சோர்வு இருக்கும். இந்த டைம்ல நீங்க டிராவல் பண்றது எப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா ஆழமா யோசிச்சுட்டே இருப்பீங்க. இது நம்ம போன வேலைக்கு சரியா வருமா, நம்மளால எது முடியும் முடியாது அப்படிங்கிறத தீர்மானிச்சு நீங்க சில முடிவுகள் எடுக்கிறது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமாக இருக்கணுங்க. அதிகம் தண்ணீர் எடுத்துக்கொள்வது பொதுவாக சந்திராஷ்டம நாள்ல நல்லது. அதிலும் டிராவல் பண்றவங்க டீஹைட்ரேஷன் இல்லாம எப்பவுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. உடல் நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மிக மிக நல்லது. கைக்கு வர வேண்டிய பணம் சற்று காலதாமதமாகலாம். இப்ப வரும் அப்ப வரும் அப்படின்னு எதையுமே நீங்க கனவு காணாதீங்க. கைக்கு வர வரைக்கும் நிச்சயம் கிடையாது அப்படின்னு நம்புங்க. கைக்கு எப்போ வருதோ அப்ப நீங்க சில திட்டங்களை வகுக்கலாங்க. தெரியாத வேலைகள்ல போய் ஈடுபாடு காட்டாதீங்க. முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாள் அல்ல. வியாபாரம் சரி, தொழில் செய்யறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரத்துல 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் வருங்க. எப்பவுமே நீங்க செய்யற வேலை ஒன்று போல இருக்காது, மாற்றம் வர வாய்ப்புண்டு. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க பொறுமையும் அனுசரித்து போகக்கூடிய போக்க வைக்கணுங்க. மனசுல தோன்றுவதை அப்படியே செய்யாதீங்க. சில நேரங்கள் உங்களுக்கு நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும். கவனம் தேவை. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மனக்கவலைகள், சோர்வுகள் சற்று நீங்கி
ஓரளவுக்காவது வேலைகள் செய்ய முடியுங்கிற திட நம்பிக்கையோட இருப்பீங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். திங்கட்கிழமை தினத்துல பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி வீட்டுல லிங்காஷ்டகம் ஒழிக்க விடுவது நல்லது. அதே மாதிரி வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பாவங்கள் தீரும், கர்ம வினைகள் அகலும், முன்ஜென்ம சாபங்கள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். ஆக இந்த திங்கட்கிழமை தினத்தில் பார்வதி பரமேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷத்தை கொடுக்கும். காரணம் என்னன்னா, 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மனதளவுல புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. வீட்டுல நடக்கக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நடக்க வேண்டிய சுப வைபவம் பற்றிய பேச்சுக்கள், வார்த்தைகள் எல்லாமே சாதகமாக முடியுங்க. எதை எப்பப்ப செய்யணுமோ அந்தந்த நேரத்துக்கு ரொம்ப அழகா சரியா செஞ்சு முடிக்க போறீங்க. நீங்க எதிர்பார்க்காத வகையில தெய்வ அனுகூலம் ஏற்படுங்க. உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னால் உங்களுடைய உடன் பிறந்தவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சு காட்டுவாங்க. எந்த விதமான குறைபாடும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாளாக தொடங்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதிலும் துணைவர் வழி உறவுகள் இடத்துல முக்கியத்துவம் ஏற்படுங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க உயர்ந்து காணப்படுவீங்க. உங்க அந்தஸ்தாகட்டும், உங்களுடைய கௌரவமாகட்டும், செல்வம் செல்வாக்கு எல்லாத்திலயுமே உயர்ந்த சிம்ம சொப்பனமாக இருக்க போறீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். சபை தொடர்பான விஷயங்களை ஏறுமுகமாக இருக்குங்க. சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீங்க. முக்கியவர்களுடைய ஆதரவுகளோட உங்களுடைய தொழில் வியாபாரம் நடக்கும். வேலையாட்கள் உங்களுக்கு கைக்கு ரொம்ப துணையா சப்போர்ட் பண்ணுவாங்க. வரக்கூடிய மக்கள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியா நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கைமேல் கிடைக்குங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமா நடந்துக்கிறது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு வழிபடும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்க துணைவருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுங்க. அதே மாதிரி வியாபாரத்துல கூட்டாளிகளோடு சேர்ந்து தொழில் பண்றவங்க, சுய தொழில் செய்யறவங்களை எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன் காத்திருக்கு. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது. உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகம் உற்சாகம் பிறக்குங்க. எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ரொம்ப அழகா சிறப்பா சீக்கிரமா செய்து முடிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல பாராட்டுகளை கொடுப்பாங்க. அலுவலக காரியத்துல உங்க தலைமை மூத்த அதிகாரிகள் இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்களை பத்தி எல்லாருமே நிறைய பேசுவாங்க. விமர்சனம் செஞ்சவங்க, உங்களை பத்தி குறை கூறுனவங்க கூட உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆகவே இந்த நாள் அற்புதமான நாள், திருப்திகரமான நாளாக இருக்குங்க. வியாபாரம், தொழில் வளர்ச்சி, சுய தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால தேவைக்கு ஏற்ற மாதிரி கைக்கு பணமும் வரும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது போல இந்த நாள் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருளும், கையில பணமும், பொருளாதாரத்தில் மேன்மையும் வளர்ச்சியும் தாராளமாக இருக்குங்க. அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அற்புதமாக இருக்க போகுது. குழந்தைகள் முகாந்திரமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். துணைவருடைய வழியில ஆதரவு பிறக்குங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கூட நல்ல விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. அதோட குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிறது நல்லது. புதிய வீடு, மனை வாங்குறது, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. அவரே உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய உரையில மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே நோய் குணமாயிடும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்குங்க. சாதிக்கணுங்கிற துணிவு ஏற்படும். தைரியமா இருப்பீங்க. உங்ககிட்ட மத்தவங்க பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஃபயர் மாதிரி இருப்பீங்க கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு
ஆதாயம் ஏற்படும், அனுகூலம் உண்டு, கைக்கு லாபம் பிறக்கும், வியாபாரம் சிறக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், கௌரவம் உண்டாகும். இந்த நாள் யோக பலனை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். கடன் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கீங்க அப்படின்னா அந்த கவலைகள் சற்று தனியுங்க. எப்படி கோடை காலத்துல மழை பெஞ்சா மனசுக்கு இதமா இருக்குமோ, மன நிம்மதி அடையுமோ, அதே மாதிரி தாங்க. பெரும் கவலையில பெரும் கஷ்டத்துல நீங்க நீந்திட்டு இருக்கீங்க, மீளா துயர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மிதுனராசி அன்பர்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல மறைய போகுதுங்க. தைரியமா இருங்க. உங்களுக்கு தெய்வம் பக்கத்துணையாக இருக்காருன்னு நம்புங்க. புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. அவருக்கான தெய்வம் ஸ்ரீமன் நாராயணர். ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கான ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்ற ஒரு மந்திரமே போதுமானது. காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்க பெருமாள் வழிபாடு மிக மிக அவசியம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீண்டு விடுவீர்கள். தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வெகு தொலைவில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல செய்திகள் மனதிற்கு ஆறுதலாக இருக்குங்க. உறவுகள் கை கொடுப்பாங்க. தக்க நேரத்துல நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க. யாரெல்லாம் தனக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் முன்ன நின்று உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட்டா ஒரு பில்லரா இருப்பாங்க. நீங்க சாய்ந்து கொள்ளக்கூடிய தூணாக அவங்க இருக்க போறாங்க. ஆக எதை நினைத்தும் கவலை வேண்டாம். தைரியமாக இருங்க. தன்னம்பிக்கை தான் சால சிறந்தது. காலேஜ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குமே சரி, இந்த நாள் நன்மைகள் அதிகம் பிறக்க போகுதுங்க. உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை, அறிவு, திறமை, நல்ல ஞானம், பெற்றோர்களுடைய நல் ஆசை, ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ப்ரொஃபசர் டீச்சர்ஸ் உடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பேக் போனா இருப்பாங்க. ஆக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், போட்டி தேர்வுகள் எல்லாத்திலுமே சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தெய்வ பலம் கூடுதலாக இருக்கிறதுனால மிதுனராசி அன்பர்கள் எதற்காகவும் இந்த நாள் கவலைப்பட வேண்டாம். உங்களால் எல்லாமே முடியும். தன்னம்பிக்கையோட இருங்க. சில பிரச்சனைகள் இருந்தால் இதுவும் கடந்து போகும்னு அமைதியா இருந்துடுங்க. எந்த பிரச்சனையை பற்றியும் அடிக்கடி யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க, பயப்படாதீங்க. எல்லாமே இறைவன் நம்ம பக்கம் நல்லபடியா பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களை கீழே இறக்க பார்ப்பாங்க. ஏணி போல உங்களை மேல ஏத்தி விட்டுட்டு கூட அந்த ஏணியை தூக்கி போட்டுட்டு உங்களை கீழே எப்படியாவது தள்ளி விடலான்ற முயற்சிகள் கூட நடக்கும். பொறாமை உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய கண் திருஷ்டி அகல. இறை வழிபாடு மிக மிக முக்கியங்க. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் பக்குவமாக பொறுமையாக பிறரிடத்தில் வெல்விஷர்கள், அதாவது நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க நலமாக வாழணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒரு சில கருத்துக்களை கேட்கலாம். ஆலோசனைகள் கேட்டு பெறுவது நல்லதுங்க. நீங்க செய்யற வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலுமே சரி, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்க சொத்து சார்பாக அல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய தம்பதியர்களிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரும். வழக்குகள்ல நல்ல தீர்ப்புகள் கிடைக்குங்க. விவசாய பூமி, பூர்வீக சொத்து, முன்னோர்களுடைய வீடு, மனை ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும், அதுல ஏதாவது தடை இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்க கைக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம். ஆக பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் சக்சஸ் பண்ண முடியுங்க. பொறுமை கடலினும் பெரிது. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே. பொறுமை மிக மிக தேவை. தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதமோ வீண் பேச்சுக்களோ இருக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் 2ஆம் அதிபதி இருக்கிறதுனால ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது கடன், நோய், எதிரிக்குண்டான ஸ்தானம் 6ஆம் இடம்ங்கிறதுனால குடும்ப ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 6ல இருக்கிறார். யாரிடத்திலும் ஆர்கியூமெண்டோ விவாதங்கள் வைக்காதீங்க. பணத்தை முதலீடு செய்யறீங்க அப்படின்னா கடன் வாங்கி செய்யாதீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணத்துக்கு பொறுப்பை ஏத்துக்காதீங்க. அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக பணத்துக்கோ நகைக்கோ மற்றவங்களுடைய பொருளையோ நீங்க எந்த விதங்கள்லையுமே பாதுகாப்பு பண்ணாதீங்க. அந்த பொறுப்பு ஏத்துக்காதீங்க. அப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுத்துடுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். விவசாயம் பார்க்கறவங்க தெளிந்த சிந்தனையோட நல்ல முடிவுகளை எடுக்கணும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சில நேரம் ஆதரவான சூழ்நிலைகள் கூட பிறக்க வாய்ப்புகள் உண்டு.
நீங்கள் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால நல்லது நடக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்குங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில செய்யுங்க. வேலைகள் நல்லபடியாக நடக்குங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம், பாகை ராசிகள், விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நன்மைகளை பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தீர்ப்புகள் கிடைக்கும், சாதகமாக இருக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் நடக்குங்க. மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யணும். தனித்துவமாக செயல்படுறன்னு எந்த வம்புலையும் மாட்டிக்காதீங்க. எச்சரிக்கை தேவை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. சோமவாரம் திங்கட்கிழமை தினம்ங்கிறதுனால இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான். நவகிரக கோவிலுக்கு போயிட்டு சிறிது நெல் வாங்கி சந்திர பகவானுடைய பாதத்துல வச்சு நீங்க ஒரு தயிர் சாதம், தேங்காய் சாதம், ஏதாவது ஒரு வெண்பொங்கல், வெண்மை நிறமான உணவுகளை தானம் செய்யறது நல்லது. பொதுவாக சந்திர பகவான் தான் மனோகாரகன், தாய்க்கு உண்டான அதிபதி, மாத்ருகாரகன்னு சொல்லுவாங்க சந்திர பகவான். ஆக கடகராசி அன்பர்கள் உங்கள் தாயின் இடத்துல அன்பா நடந்துக்கோங்க. அவங்க கிட்ட தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதை செய்தாலும் அவர்களிட ஒரு வார்த்தை கேட்டு தினந்தோறும் அவர்களிடத்துல ஆசி பெற்று செய்தால் உங்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் அம்மா பிள்ளைகளாகத்தான் இருப்பீங்க. அது உங்களுடைய சுய ஜாதகத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கூட ஒரு சிலருக்கு மாற்றம் வரும். 4, 6, 8 இது போன்ற ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது சில மாற்றம் வரும். ஆகவே கடகராசி அன்பர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவுக்காக இந்த நாள் அமைதியோடு இருந்து அவர்களுடைய அன்பை பெற்று செய்தால் ஓரளவிற்கு சுப பலனை பெற வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. பெண் தெய்வ வழிபாடுதான் சந்திர பகவானுக்கு உண்டானது. அம்மன் வழிபாடு, சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க அம்மனை வழிபட்டாலே சந்திர பகவானுடைய அனுகூலம், யோகம் உண்டாகும். வேலை தொடர்பான விஷயங்கள்ல கவனமா சிந்தித்து இருங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க, பிரைவேட் இன்சூரன்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் சார்ந்த இன்சூரன்ஸா இருக்கட்டும், இந்த வேலைகள் செய்யறவங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் கிடைக்குங்க. உங்களோட உடன் பிறந்தவர்களுடைய எண்ண நலன்களை, குண நலன்களை புரிந்துகிட்டு நடப்பீங்க. வருங்காலம் பற்றிய எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய அதிபதி எங்க இருக்கார் தெரியுங்களா? 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில நீச்ச ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தாங்க உங்களுக்கு இவ்வளவு குழப்பங்க. எப்பவுமே நல்ல திறமையா இருக்கிறவங்க தான், நல்ல யோசிக்கிறவங்க, மத்தவங்களுக்கு நல்ல ஐடியா கொடுக்கறவங்க, உங்களாலேயே இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறீங்கன்னா அதிபதி சென்று உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் நீச்ச ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது இப்படி மனம் சார்ந்த குழப்பத்திற்கு உள்ளாவீங்க கடகராசி அன்பர்களே. அவரே உங்களுடைய அதிபதியாகவும் இருக்கிறார். அவரே போய் நீச்சஸ்தானத்துல இருந்தா உங்களுக்கு எந்த ஐடியாவும் வராது. அதிலும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. படிக்கிறதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். கவன சிதறல் இருக்கக்கூடாது. தேவையற்ற நபர்களோட சேராதீங்க. நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது நல்லது. நேர்மறையான குணங்கள் வேண்டும். நல்ல சிந்தனை, நல் ஒழுக்கம், நற்கல்வி, இதுதான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. கடகராசி அன்பர்கள் உங்களுடைய 7ஆம் இடம் என்பது மகர ராசி. மகரத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. அதிலும் செவ்வாய் பகவான் இருக்கிறார். சில நேரம் கருத்துக்கள் மாறலாம். எப்பவுமே ஒரே நேரம் போல உங்களால இருக்க முடியாது. ஒரு நேரம் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும், ஒரு சில நேரம் தேவையில்லாம வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. ஆக கணவன் மனைவி 2 பேருமே சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு பொறுமை நிதானத்தோட இருக்கிறது நல்லது. வருமானம் பற்றிய எண்ணங்கள் இருக்கோங்க. உங்க பார்ட்னர் கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க. சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி சுய தொழில் பண்றவங்க ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை வச்சு முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாள் அல்ல. ஒரு போராட்டமாகவே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. ஆகவே சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அமைதி போக்கோட இருங்க. புது விஷயங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. புதுசா செய்யறன்னு எங்கேயும் லாக் ஆயிட வேண்டாம். அதிலும் கடன் வாங்கி முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது அட்வைசபிள் இல்லைங்க. ஆகவே உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், சிறு குறு வியாபாரம் செய்யறவங்க கூட சிக்கனமா இருக்கிறதுக்கு பாருங்க. வீண் செலவுகள் வரலாம். வெளியூருக்கு டிராவல் பண்றவங்களுக்கு அலைச்சல் உண்டாகும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவம் மிக மிக தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியம், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. ரொம்பவே நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அனுசரித்து நடக்கணும். சிந்தித்து இருங்க. அடுத்தவங்க யாருக்கிட்ட சரியா ஐடியா கிடைக்குமோ அவங்க கிட்ட கேளுங்க. எல்லார்கிட்டையும் பேசாதீங்க. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க புரிஞ்சு வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரிலேஷன்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையுமே, நீங்க உங்க பாஸ் கிட்ட, உங்களுடைய முதலாளிகள் கிட்ட, யார்கிட்டயுமே சரி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுனால சின்ன பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா இந்த நாள் உங்களுக்கு சில போராட்டங்களாக கூட மாற வாய்ப்புகள் இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு ஒற்றுமை அதிகமாக இருக்குங்க. எல்லாருமே அரவணைத்துட்டு போவீங்க. கருத்து வேறுபாடுங்கிறதே இருக்காது. நல்ல ஞானம், நல்ல தெளிவு, நல்ல சிந்தனை உண்டாகும். ஹாவ் a நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்படணும். நினைச்ச உடனே நம்ம ஏரோப்ளைன்ல போக முடியுமானா முடியாது. இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே முழு முயற்சியோட, இறை நம்பிக்கையோட, முழு உழைப்பை கொடுத்து செய்தால் மட்டுமே 1% உங்களுக்கு மேல ஸ்பைக் ஆகும். நினைச்ச உடனே நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கனவு காணாம உங்களுடைய செயல்பாடுகளை மிகச்சரியாக திட்டமிட்டு நடத்தினால் கண்டிப்பாக வெற்றி உண்டு. மன சோர்வுகள் வேண்டாம். தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது விரையாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்துல நீச்சஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடிய இடத்துல விரையாதிபதி இருக்கிறதுனால வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமை, நிதானம் இருக்கணுங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க கொஞ்சம் சிந்தித்து தான் செய்யணும். யாரிடத்திலும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிந்த நபர்கள் இடத்துல கூட பக்குவமா தான் நடக்கணும். அவங்க குருட்டுத்தனமாக எந்த விஷயத்தையும் நீங்க நம்பாதீங்க. சொல்லக்கூடியதை அப்படியே ஏத்துக்காதீங்க. அதுல நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. சிம்மராசி அன்பர்கள், போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வாய்ப்புக்கான இடம் உண்டுங்க. சாதகத்தை கொடுக்கும். உங்களுடைய உழைப்பு வீண் போகாதுங்க. சிம்ம சொப்பனமாக திகழக்கூடியவங்க நீங்க. காட்டிற்கு எப்படி ராஜா சிங்கமோ அதே மாதிரி ராசிகளிலேயே சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி அன்பர்கள் நீங்க தாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. மனஸ்தாபம் நீங்கும். மற்றவங்களோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது, அதாவது மனம் விட்டு பேசும் பொழுது பழைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. உறவுக்காரர்கள் இடத்துல நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உயரம், சமூகத்துல அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு பட்டம், விருதுகள் கிடைக்குங்க. அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் அனுகிரகத்தையும் பெறுகிறீர்கள் சிம்மராசி அன்பர்கள். பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம், தாக்கங்கள் நீங்க பரமேஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். சிவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். பஞ்சாட்சரம் சொல்ல வேண்டும். வீட்டில் தேவார திருப்பதிகங்கள் பாராயணம் செய்தால் கைக்கு பணம் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி இடரினும் தளரினும் என்று தொடங்கக்கூடிய தேவைக்கேற்ற பணம் பெறும் பதிகம்
அதே போல நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்று தொடங்கக்கூடிய பதிகம். இந்த பதிகங்களை நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்தால், அம்மையப்பரை நினைத்து வழிபட்டால், அண்ணாமலையாரை நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி கைக்கு பணம் வரும். இதை முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அனுபவ ரீதியாக பலரும் கண்ட உண்மை. ஆக சிம்மராசி அன்பர்கள் தளர்ச்சிகளை தவிருங்கள். முயற்சிகள் நடக்கட்டும், முன்னேற்றங்கள் உருவாகட்டும். கோச்சாரத்தின்படி மாணவ மாணவிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைந்திட இறை வழிபாடு மிக மிக முக்கியங்க. போட்டி தேர்வுகள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நல்ல பலன் வந்து சேரும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு ஒரு சிதறுக்காய் உடைத்து வேலையை தொடங்குங்கள். காரணம் என்னன்னா, கேத்து பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் வரலாங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்க, வருமானம் உயர, வேலை வாய்ப்பு கிடைக்க விநாயக பெருமானை பற்றி கொண்டு வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியுங்க. எதை செய்தாலும் சிந்தித்து செய்வது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்லது. குழந்தைகளுடைய விஷயங்கள்ல கண்டிப்பு இருக்கக்கூடாது. கனிவாக அன்பாக பேசுதல் வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீங்க. மற்றவங்களோட பேசக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கிட்டு தியானம் யோகாசனங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நல்ல ஆற்றல் அதிகரிக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க சிந்தித்து கவனமா இருங்க. எதையுமே எளிதா ரொம்ப ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. தெய்வீக அனுகூலம் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் மறையும். சாதகமான எண்ணங்கள் உருவாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்குரிய அற்புதமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் களை கட்டும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். தொழில் சம்பந்தமான நவீன கருவிகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடேறுங்க. உங்களுடைய துறையில ரொம்ப பிரம்மாண்டமா நல்ல ஸ்தானத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உங்களுடைய எதிர்கால சிந்தனைகள் மேன்மையாக இருக்கும். சூரிய ஒளி போல பிரகாசிக்கும். தன்னம்பிக்கை உண்டாக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்கள் தீர்க்கமாக அமையும். புது புது விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் முகாந்திரமாக சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். வெற்றி வகை சூடக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட கால முயற்சிகளுக்கும் நீண்ட கால பயிற்சிகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் வெற்றி முகாந்திரமாக அமைய போகிறது. தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தொடங்கக்கூடிய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமாக இருக்க போகிறது. இந்த திங்கட்கிழமை தினத்தில் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி வில்வ அர்ச்சனை செய்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுங்கள். இந்த நாள் உங்களுடைய வியாபாரம் சிறக்க, மக்கள் வரத்து அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள். புது புது விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். ஒரு சிலருடைய சந்திப்பு உங்களுக்கு மன நிறைவை தரும். மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் நிவர்த்தியாகும் நாள். உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய செயலுக்கு எல்லோருமே பக்க பலமாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. தேக பலம் தெய்வ பலம் கூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உருவாகுங்க. சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும். தாய் வழி உறவுகளினால் ஆதாயம் ஏற்படும். தந்தை வழியின் உறவுகள் முகாந்திரமாகவும் சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சங்கடங்கள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். வேலைக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். எடுத்த காரியத்தில் தீர்க்கமான சில நல்ல முடிவுகள், நல்ல சிந்தனைகள் அதிகரிக்குங்க. மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகத்தை கொடுக்கும்.
படிப்புல தீர்க்கமாக ஆணித்தனமாக சில வேலைகளை பார்ப்பீங்க. எந்த துறையை தேர்ந்தெடுக்கணுமோ அதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லாம அந்த துறையை தேர்ந்தெடுத்து வெற்றியும் பெற போறீங்க. வியாபாரத்துல லாபங்கள் மேம்படும். இன்றைய நாள் மே 4ஆம் தேதி தொடங்கக்கூடிய கத்திரி தோஷ ஆரம்பமானது இந்த நாள் தொடங்குகிறது. முன்கத்திரி பின்கத்திரி என்று மே 28ஆம் தேதி வரைக்கும் இந்த தோஷ காலம் நீடிக்கும். ஆக உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்வது விசேஷத்தை கொடுக்கும். அம்மன் கோவில்களில் கன்னிராசி அன்பர்கள் இளநீர் அபிஷேகம் செய்வது, சந்தன காப்பு செய்வது மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். அம்பிகையினுடைய உடலை குளிர்வித்தாலே உங்களுடைய வாழ்க்கை குளிருங்க. ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க. அதே மாதிரி பொது ஜனங்களுக்கு நீர் தானம், மோர் தானம் செய்வது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். இந்த தோஷ காலத்துல யாரெல்லாம் ஒருவர் தான தர்மம் செய்கிறார்களோ, அன்னதானம், ஆடை தானம், அதே போல குடை, செருப்பு, இப்படி தானங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான அநேக கோடி லாபத்தையும் பலனையும் நீங்கள் பெற முடியும். மூத்த அதிகாரிகள் உங்களுடைய குணநலன்களுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க. ஆகவே மேற்கூறிய தான தர்மங்கள் செய்து பாருங்கள் கன்னிராசி அன்பர்கள். உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறக்கும். தனம், தானியம், அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் கிடைக்குங்க. 16 பேர்களையும் பெறுவீர்கள். அதாவது புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லூழ், நுகர்ச்சி, இறையறிவு, அழகு, பொறுமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் வெற்றி என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களையும் பெற்று, இந்த 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ கன்னிராசி அன்பர்கள் இந்த தான தர்மங்கள் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய உரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை பயன்படுத்துறது நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் ஈடேறுங்க. எடுக்கக்கூடிய உழைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன் அமையும். சாதகமான நாள், அதிர்ஷ்டகரமான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல தீர்வுகள் பிறக்குங்க. தெய்வ கடாட்சம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாக்குங்க. நேர்த்தியாக இருப்பீங்க. நன்மைகள் பல வந்து சேரும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களுடைய நல்லருள் பெற வேண்டி தினம்தோறும் கிரக வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்சர் ஆகவே கேத்தவே நமக என்றும், வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று நீங்கள் இந்த கோளறு பதிக பாடல்களை தினந்தோறும் படித்தாலே போதும். நவ கிரகங்கள் உங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள். ஆக துலாம் ராசி என்பர்களே, ராசிக்கான அமைப்பு படி பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் அமையலாம். உங்களுக்கு வருமானம் நினைத்தபடி கிடைக்கும். இருந்தாலும் சற்று காலதாமதமாக வந்து சேரும். அதுவரையில் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். ஆக தந்தை வழியில் உங்களுக்கு இடம் சம்பந்தமான பொருள் வரலாம். அதாவது இடம் கிடைக்கலாம். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கலாம். அதாவது தந்தையின் மூலம் மட்டுமே உங்களுக்கு நடப்பதற்கு சாத்தியமாகவே இருக்கிறது. இந்த நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திருமணமானவர்கள் தம்பதிகளிடையே கருத்து ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பொறுமை நிதான போக்கு நல்லது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய நிலைகளில் உயர்ந்த அந்தஸ்துக்கு நீங்கள் வருவதற்கு கடுமையாக முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பே உயர்வு தரும். ஆக செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகளை மிக சரியாகவும் நேர்த்தியாக நியாயமாக செய்து முடிக்க வேண்டும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் எல்லாமே நேர்மையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நேர்மறை எண்ணங்களோடு செய்யும் பொழுது, நேர்மறை சக்திகளோடு நீங்கள் இயங்கும் பொழுது அதற்கான பலன்கள் மிகுதியாக கிடைக்கலாங்க. பிறரிடத்தில் மிக கனிவாக பேச வேண்டியது அவசியம். பேச்சுக்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும்.
வெளியூர் சம்பந்தமாக வேலை விஷயமாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு சிந்தனைகள் என்பது அதிகமாகலாம். சமூக வேலைகளில் இருப்பவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் மட்டுமே ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள், சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நன்மைகள் மிகுதியாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். எதையும் சமாளிக்க முடியும் என்கிற எண்ணம் இருந்தாலும் கால நேரம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சேர்ந்து வரும்பொழுதுதான் முதலீடில் இருந்து உங்களால் நல்ல வருமானத்தை பெற முடியும், லாபத்தை ஈட்ட முடியும். ஆகவே வியாபாரிகள் கூட கவனமாக இருங்கள். ₹1 நீங்கள் முதலீடு செய்தாலும் அதனால் என்ன பலன் வரும், ஆதாயம் எப்படி என்பதை அனுசரித்து பார்த்து செல்லுங்கள். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி காதலர்களுக்கு மத்தியமமான பலன்களை உண்டாக்கும். காதல் திருமணம் தொடர்பான விஷயங்களில் சற்று இழுபறியான நிலைகள் இருக்கும். தெய்வ சிந்தனையோடு செயல்படுங்கள். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது மிக மிக அவசியமான ஒன்று. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைப்பதில் காலதாமதங்கள் உண்டாகலாம். தீர்மானங்கள் எதுவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மேம்படும், மரியாதை கூடும், நல்லிணக்கத்துடன் காணப்படுவீர்கள், ஏற்றம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையலாம். மன ஒற்றுமை இருக்கும். எண்ணத்தில் தெளிவு காண்பதற்கு தியானம் செய்வது அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபிய நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெற வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். கிரகங்களினுடைய அமைப்பு மற்றும் கோல்சாரத்தினுடைய நிலைகள் பொறுத்துதான் ராசிக்கான பலன்களை அமையும். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்பட வேண்டியது நல்லது. காம்ப்ளெக்ஸ், அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது உங்கள் மனதில் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் நினைக்க வேண்டாம். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும். தற்பெருமை குணத்தை நீக்குவது நல்லது. எந்த இடத்திலும் தன்னிலை மாறாமல் நடந்து கொள்ளுங்கள். எதிலுமே ஒரு தாழ்வற்ற ஒரு நிலையில் இல்லாமல் உயர்வான ஒரு சிந்தனையோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கடினமான வேலைகளை கூட தனித்து உங்களால் முடிக்க முடியும். அதற்கு ஏற்ற மனோபலம், மனதிடம், தைரியம் எல்லாமே அதிகரிக்கும். இறைவனிடத்தில் உங்களுக்கான ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என ஆத்மார்த்தமாக வணங்கி வந்தாலே போதும். விநாயக பெருமானை சேர்த்து வழிபட்டால் சுக போக வாழ்வினை நீங்கள் பெற முடியும். காரியத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் புதிய கண்ணோட்டங்கள் உண்டாகலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி மீதாக இருந்த சில எண்ணங்கள் அதிகரிக்கும். உயர்வான நிலைக்கு வர வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பாராத சில தடைகள் காரணமாக புதிய அனுபவங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். தேவையில்லாத பணத்தை முதலீடு செய்வது வேண்டாம். வெளியூர் செல்வது தொடர்பான பயணங்கள் கைகூடி வரலாம். எதிர்காலம் நிமித்தமாக தேடல்கள் என்பது அதிகமாகவே இருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக காணப்படும். திருமணமானவர்களுக்கு உங்கள் இருவருக்குமான ஒரு அன்பு பெருக்கும், ஆதரவு அதிகரிக்கும். காதலர்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். உங்களுக்கான வேலை தொடர்பாகவும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வெளியூர்களுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு நவகிரக வழிபாடோடு குரு பகவானுக்கும் வழிபாடு செய்யுங்கள். மஞ்சள் நிற பூக்களினால் அர்ச்சனை செய்யலாம். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி மஞ்சள் நிற வஸ்துக்களை நிவேதனம் செய்து, அதாவது எலுமிச்சை பழ சாதம் மற்றும் மஞ்சள் நிற பழங்களை வைத்து நிவேதனம் செய்வதால் குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். இயலாதவர்களுக்கு, பசுக்களுக்கும் பட்சிகளுக்கும் நீங்கள் தானம் செய்வது கோடான கோடி பலன்களை பெற்றுத்தரும். அன்னதானம் இந்த நாளில் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான
சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாளுக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனித்து செயல்படுவீர்கள். பிறருடைய துணையை எதிர்பார்க்காதவர்கள் நீங்கள். கவனமாக ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. எல்லோரையும் அரவணைத்து சென்றாலே பலன் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். மேன்மை பெறுவீர்கள். வியாபார வஸ்துக்களில் கூடுதல் லாபம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேடல் அதிகரிக்கும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளில் சிந்திப்பீர்கள். பிறருடைய ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டுகிறோம். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. மனசுல நிம்மதி இருக்கும். கவலைகள் எல்லாமே விலகி புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகமாகவே இருக்கும். வருமான உயர்வு காணப்படலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எடுத்த எதிர்பார்ப்புகளில் அனைத்திலுமே நீங்கள் முன்னோக்கி பயணிப்பீர்கள். புதிய நபர்களுடைய அறிமுகத்தால மாற்றங்கள் உண்டாகலாம். பெரிய பெரிய வேலைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னும் மென்மேலும் சுப பலன்களை நீங்கள் பெற முடியும். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி நன்மைகள் விளையக்கூடிய அமைப்பும் உண்டு. புது நபர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக மாற்றங்கள் இருக்கலாம். திருமணமானவர்களுக்கு உங்களுடைய திருமண பந்தங்களில் ஒற்றுமை இருக்கும். தம்பதிகளிடையே நல்ல நெருக்கம் காணப்படலாம். ஒருவருக்கொருவர் அனுசரணையாகவும் இருப்பீர்கள். குடும்ப பொருளாதாரம், சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். மன நிம்மதி உண்டாகும். மருமகன் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றங்கள் உண்டாகும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். செல்வ செழிப்புக்கு ஏற்ற நாளாகவும் அமைகிறது. தொழில் விஷயங்களில் கூட்டாளிகளுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை உண்டு பண்ணித்தரும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். மருத்துவம் துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. அவ்வப்போது மனதில் சில நபர்களை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடி வரலாம். காதலர்களுக்கு மனம் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் திருமண வைபவங்கள் நடக்கும். சீக்கிரமாக காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான நிலையில் குரு பகவான் வழிபாடு செய்தாலே போதுமானது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆக உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்வதற்கும் தனகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி செயல்படுங்கள், வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாகவும் நல்லதொரு முன்னேற்றத்தின் நிலையிலேயே இருக்கும். தன லாபம் பெறுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகலாம். வெளியிடங்களில் மதிப்பு மரியாதை கூடும். உங்களை பார்த்தாலே பலரும் கையெழுத்து வணங்கக்கூடிய நிலை உருவாக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சமூகத்தில் நல்ல சிந்தனையாளராக இருப்பீர்கள். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையும், வீட்டில் நடக்கக்கூடிய சில சுப விசேஷங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவீர்கள். நல்ல ஆலோசகராகவும் திகழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு ராசிகள் என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். ஆதரவு உண்டாகும். வருமானம் பெருகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையாக செயல்படுங்கள். நல்லதே நடக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடி வரும்.
மன நிம்மதி இருக்கும். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த வாரம் இனிமையான வாரமாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நம. சரவண பவ. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்கள் உங்களுக்கு நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமக. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய உங்களுடைய பாவங்கள் விலகும். நன்மைகள் சேரும். சீக்கிரம் நடக்க வேண்டிய நற்காரியங்கள் சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கும். ஆக மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்களில் நல்ல ஏற்றம் உண்டாவதற்குண்டான வகையில் தீர்க்கமான சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். உத்தியோக வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையாட்கள் என்றாலே அது சனி பகவானைத்தான் குறிக்கும். ஆக உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானை 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களால் ஆதரவு ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நன்மைகள் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். எதை செய்தாலும் ஒரு திருப்தியான மனநிலையுடன் இருப்பீர்கள். காதலர்களுக்கு இருவருக்குமான பேச்சுவார்த்தைகளில் நல்ல இணக்கம் புரிதல் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் குடும்பத்தின் வழியாக கிடைக்கும். திருமணத்திற்கான சில முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். உங்களுடைய ராசி அமைப்பின்படி பிள்ளைகள் முகாந்திரமாக நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாடுகளில் வாழ் உறவுகள் மூலமாக சுப பலன்களை பெறுவீர்கள். உறவினர்கள் வழியில் சாதகமான சூழல் உண்டாகும். உற்பத்தி தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வெற்றி காண்பீர்கள். தொழில் சம்பந்தமாக சில நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எதையும் நம்புவதற்கு முன் ஒருமுறைக்கு பலமுறை சிறப்பாக சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் மாமியாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, சங்கம் தொடர்பான வேலைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மூத்த சகோதரர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள். ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் நட்பு அதிகரிக்குங்க. சமூக சிந்தனை கொண்டவராக இருப்பீர்கள். உங்கள் உடல் உபாதைகள் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். தெளிவு பிறக்கும். வருமானம் உயரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்லதொரு முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மேன்மை பெறுவீர்கள். தன லாபம் அதிகரிக்கும். சுய தொழில் கைகூடி வரும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். அந்யுன்யம் இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படலாம். தெய்வ பலம் உண்டு. அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். நவ கிரகங்களினுடைய போக்கு மற்றும் கிரகங்களினுடைய சுப பார்வைகள், கூட்டணி, சேர்க்கை, இது தொடர்பான விஷயங்கள் காரணமாகத்தான் உங்களுக்கு இன்றைய நாள் பலன்களே அமையும். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிப்பது நவ கிரகங்களே. ஆக கிரகங்களினுடைய ஆளுமைக்கு உட்பட்டுதான் உங்களுடைய வாழ்க்கையே அடிப்படை அமைகிறது. அந்த வகையில் நவ கிரகங்களிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள். நண்பர்களாக்கி கொண்டாலே போதுமானது. உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நவ கிரகங்களால் காணப்படாது. ஆக இறை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகும். 4 பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் மாணிக்கவாசகர் பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி நீங்கள் வழிபடுங்கள். 4 பெருமக்களை வணங்கினாலே சிவபெருமானை வணங்கியதற்கான பலன் உண்டாகும். பிள்ளைகளால மகிழ்ச்சியான சூழல் அமையுங்க. தடைப்பட்டு வந்த வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பினுடைய அருட் பிரசாதமாக பரிசாக உங்களுக்கு
பதவி உயர்வு கிடைக்கலாம். லாபகரமான போக்கு உண்டு. வருமானத்திற்குண்டான வழிகள் அதிகமாகவே இருக்கிறது. சற்று சிந்தித்து செயல்படுத்தினாலே போதும். குடும்ப வாழ்க்கை குதூகலமாக இருக்கும். குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டாகும். நல்லதொரு காலம் உதயமாக கூடிய பொற்காலம் என்றே சொல்லலாம். இறை சம்பந்தமான வேலைகளில் ஆதாயம் அடைவீர்கள். கோவில் கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருப்பணிகள் சார்பாக சில தெய்வ அனுகிரகத்தின் மூலம் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கோவில்களில் உழவார பணிகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பாவங்கள் விலகும். முக்கியமாக இயலாதவர்களுக்கு உதவி செய்து வருவதால் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும். கர்ம வினைகள் தீரும். சுபிக்ஷம் உண்டாகும். உலகியல் அனுபவங்களின் மூலம் சிந்தனைகளில் மாற்றங்கள் அதிகரிக்கும். நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் அமையும். காரணம், நீதி அரசர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் எதிலும் நேர்மை எங்கும் நேர்மை என்பது போல வாய்மையே வெல்லும் என்பது உங்களுடைய கூற்றாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையே அதிகமாக பேச வேண்டும். பொய் சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். நேர்மறையாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடக்கும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய அருளானது உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இடத்தில் கனிவாகவும் கரிசனமாகவும் நடந்து கொள்ளுங்கள். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு மேன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் வேலையாட்களுடைய காரகத்துவமாக இருக்கிறார். ஆக அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது, அன்பாக பேசுவது, கனிவாக நடந்து கொள்வது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு முதன்மையான ஒரு நிகழ்வாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்ய செய்ய சனீஸ்வர பகவானுடைய அருட்பார்வையானது கடாட்சமானது உங்களுக்கு நேரடியாகவே கிடைக்கலாம். நீதிமன்ற வளாகங்களில் பணி செய்பவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் உன்னதமான பலன் உண்டு. சர்வதேச வணிகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விஷயங்களில் விவேகமாக செயல்பட்டால் மட்டுமே லாபம் பெற முடியும். அவசரப்படக்கூடாது. விழிப்புணர்வு தேவை. உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய சொல்வாக்கு பெருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாட்களாகவே அமையும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கலகலப்பான சூழல் உண்டாகும். நெருக்கம் காணப்படலாம். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது வருங்கால துணையுடனான செயல்பாடுகள் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். தீர்க்கமான ஒரு சில முடிவுகளை எடுப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும். தொழில் வியாபாரம் உங்களுடைய சொந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்கும். தெய்வ அனுகிரகத்திற்குண்டான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். சொத்து மற்றும் அதை சார்ந்த செயல்பாடுகள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரையும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் விருத்தி உண்டாக்கும். அபிவிருத்தி ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். முதலீடுகளில் மேன்மை உண்டாக்கும். ஆதாயம் பெறுவீர்கள். சந்தோஷம் உண்டாக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். நன்மைகள் பெருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். கையில் பண இருப்பு அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பையும் பார்த்து ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல வருமான யோகம் உண்டு. எடுத்த எடுப்பிலேயே மிக உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். அதே போல 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயாருக்குண்டான இடம் சம்பந்தமான வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். வீடு மனை அமையக்கூடிய யோகம் உண்டு. தாயின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். சுப பலன்களை பெறுவீர்கள். இடம் வாங்காதவர்கள், வீடு வாங்க முடியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கையில் வாங்கும் பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு சொந்த வீடு, இடம், நிலம் அமைவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல விவசாய வேலைகளில் இருப்பவர்கள் சொந்தமாக விவசாய பூமி, வேளாண்மை நிலங்களை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும்.
அனைத்துமே இறைவனுடைய திருநாமத்தினாலே, இறைவனுடைய அருட்பெயராலே நடக்கக்கூடிய விஷயம். ஆக நீங்கள் எது செய்தாலும் நன்மைகளை மட்டுமே செய்யுங்கள், பிறருக்கு நல்லதை நினையுங்கள். இறைவனுடைய அனுகிரகமானது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். யாரிடத்திலும் எந்த நிலைகளிலும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைப்பதில் மட்டும் காலதாமதம் உண்டாகும். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் என்பது கிடைக்காது. நீங்கள் எவ்வளவு வேலைகள் செய்தாலும் சில நபர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்காது. ஆக செய்யக்கூடிய வேலைகளின் தன்மைகளை உணர்ந்து செய்யுங்கள். தவறு ஏற்படாதபடி பார்த்து கொள்வது நல்லது. மனநிலையில் குழப்பங்கள் இருக்கும். ஆக தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, நடைப்பயிற்சி இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய நிலையானது சீராக இருக்கும். உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். மனம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பார்கள். ஆக எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். செய்யும் தொழிலில் கவனமாக இருங்கள். ஒப்பந்தங்களை தவிர்த்து விடுங்கள். பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். கையெழுத்து போடுவது, பணத்திற்கு பொறுப்பு ஏற்பது என்பது கூடாது. வாக்குவாதங்கள் ஏற்படலாம். யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். கூடுமான வரையில் உங்களுக்கான வேலைகளில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு குழப்பங்கள் இருக்கும். படிப்பின் மீதான ஆர்வமின்மை இருக்கும். தேவையில்லாத வீண் விஷயங்களுக்கு தலையிடாதீர்கள். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். ஆகவே தெய்வ வழிபாடுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிப்பதும், சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தையும் தியானம் செய்துவிட்டு படிக்க தொடங்குங்கள். படிக்கக்கூடிய நிலைகளில் உங்களுக்கு சந்திர பகவானை நினைத்து வழிபட்டால் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள், நினைவுத்திறன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கு பொறுமையும் நிதானமும் தேவை. ராசிக்கான அமைப்பு படி உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் பொறுமையாக செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் உண்டாகலாம். வாகன பயணங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசு சம்பந்தமான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்காது. தேவையில்லாமல் பணத்தை முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். பங்கு சந்தை சம்பந்தமான விஷயங்களில் விலகி இருப்பது நல்லது. ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போவது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையை அனுசரிக்க வேண்டும். விவாதம் வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஏற்ற இறக்கமான ஒரு நிலை இருக்கும். பொறுமை என்பது மிக அவசியம். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் குரு பகவானையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபத்தோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்பியம் நமஹா. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.